ஆ, வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேட்கலாம். என்னோட கேள்வி, எனக்கு டீனேஜில் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கும்போது ஓட்ஸை ராவா அதில் போட்டு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாமா, இல்லை ஓட்ஸை சமைச்சு தான் சாப்பிடணுமா? ஓட்ஸு. ஓகே, உங்கள் கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணுங்க. மேடம், ஓட்ஸ் வேக வச்சு தான் சாப்பிட்ணுங்க, ராவாக சாப்பிடவே முடியாது. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கூட ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இதே ரோல்டு ஓட்ஸ் இல்லை ஸ்டீல் கட் ஓட்ஸ்னால் ப்ரெஷர் குக் பண்ணி கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அப்போ தான் அது வேகும். ஸோ இந்த மாதிரி ஓட்ஸை பச்சையாக சாப்பிடக்கூடாது, வேக வச்சு தான் போடணும். எந்த மில்க் ஷேக்கோ ஸ்மூதியோ என்ன பண்ணுறீங்களோ அதில் வேக வச்சு தான் போடணும். ஓகே மேடம், இந்த கோடை காலம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த சாலையோரங்களில் நிறைய கடைகள் புதுசாக வந்திருக்கும், நம்ம பார்க்கலாம். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சடனாக அங்கே பழக்கடைகள் இருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ் கடைகள் இருக்கும். நிறைய இந்த கடைகள்லாம் அந்த கோடை காலங்களில் வந்துடும். இப்போ இந்த தர்பூசணி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாலையோரங்களே அதை கட் பண்ணி அப்படியே சாலையோரத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. நம்ம போகும்போது அதை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பழம் சாப்பிடணும், ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம போயிட்டே இருக்கும்போது சாலையோரத்தில் வண்டி நிறுத்திட்டு அந்த தர்பூசணி சாப்பிட்றோம், ஜூஸ் குடிக்கிறோம். அதோடைய ஆரோக்கியத்தன்மை என்ன, அது சுகாதார முறையில் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைலாம் இருக்குது மேடம்? தர்பூஸ் நீங்கள் வெளியில் வெயிலில் ஒரு 3 ஹவருக்கு மேலே கட் பண்ணி வச்சா அது கெட்டு போய்டும் சார். அது நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே அது ஒரு வாசனை வரும். ஸோ டெஃபினட்டாக சாப்பிட முடியாது. அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது நார்மலாக கட் பண்ணால் எப்படி ஒரு கெட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது, கொழன்னு ஆகிடும். அதனால அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட வேண்டாம். பட் இந்த பழத்தையே கட் பண்ணி வெளியில் வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றது, எப்போ கட் பண்ணாங்க, அதை மூடி வச்சுருக்காங்களா, அதில் மொச்சுதா, இதெல்லாம் தெரியாது. இந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கிறோம். பட் அது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இல்லை ஜாண்டிஸ், டைஃபாய்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மொச்சா வரலாம். பட் அப்போ தான் கட் பண்ணி உங்களுக்கு உடனே கொடுக்குறாங்கன்னா இது சூப்பர், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே போகலாம். ஓகே மேடம், ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வீரசேகர், வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன? ஒய்ஃபுக்கு தைராய்டு, மூச்சு திணறல் இருக்குங்க சார். இந்த வெயிலில் ரொம்ப மூச்சு திணறல் வருது. அங்கே சென்னையில் தான் காட்டணும், ஓமத்தூர் ஹாஸ்பிட்டலில். சரி. இப்போ வெயிலில் ரொம்ப மூச்சு திணறல், தைராய்டாக இருக்குது. தைராய்டா மாத்திரை காலையில் போட்டுட்டு இருக்காப்புல. இந்த வெயிலுக்கு அதுக்கு மூச்சு திணறல் அதிகமாக வருது. சரி, அந்த டவுட்டு தான் மேடத்தில் கேட்கலான்னு. ஓகே சார், ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்கள் கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா மேடம்? மூச்சு திணறல், இந்த கோடை காலம் வந்துட்டாலே மூச்சு திணறல் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வழி மேடம்? பேசிக்காக தைராய்டுக்கும் மூச்சு திணறலுக்கும் சம்மந்தம் இல்லை சார். தைராய்டுங்கிறது செப்பரேட் ப்ராப்ளம். அதனால உங்கள் வெயிட் ஏறும், அதனால உங்களுக்கு அயோடின் சத்து குறைவாகும், அந்த மாதிரி பிரச்சனை. பட் அதனால மூச்சு திணறல் இல்லை. மூச்சு திணறல்ங்கிறது செப்பரேட் ப்ராப்ளம். இப்போ நம்ம வீசிங்கை பற்றி பேசணும் இல்லையா, நம்ம இவங்கெல்லாம் மோர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் குடிக்காத, இளநீர்லாம் இவங்க சூடான பால் இல்லை சூடான தண்ணி அந்த மாதிரி குடித்தா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்லோவாக அவங்க வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணுறத அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்து பெட்டராகும். இப்போ ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்குது, பிராணாயாம்னு சொல்கிறோம். அதெல்லாம் அவங்க யார்கிட்ட கற்றுட்டு பண்ணாங்கன்னா அவங்க லங் கெப்பாசிட்டி பெட்டராகி அதனால இந்த மூச்சு திணறல் குறையும்.